சேலம் ஸ்ரீ சாரதா வித்யாலயா மகளிர் மேல்நிலை பள்ளி மாணவியர் நடிக்கும் அறுபடை வீடு நாடகம். குமரன், அழகன், கந்தன் என்று தமிழ்மறையால் பாராட்டப்படும் முருகக்கடவுள் தமிழக மக்களின் கண்கண்ட தெய்வமாவார். தேவர்களின் சேனாதிபதியாகவும் ஞானம் அளிக்கும் சுப்பிரமணியராகவும் திகழும் ஸ்ரீ முருகன் திருவிளையாடல் புரிந்த திருத்தலங்கள் 6. சங்கப்புலவர் நக்கீரனால் அறுபடை வீடு என்று அழைக்கப்படும் அத்திருத்தலங்கள் ஒவ்வொன்றும் மேலான தத்துவத்தை உபதேசிக்கின்றன. இன்று அறுபடை வீடுகளின் மகிமையை நாடகமாக தங்கள் முன் சமர்ப்பிக்கின்றனர் எங்கள் வித்யாலய கண்மணிகள். பழனி என்றழைக்கப்படும் திருவாவினன் குடியில் முருகப் பெருமான் பால தண்டாயுதபாணியாய் காட்சியளிக்கிறார். பழனி பிறந்த வரலாற்றை அறிய முதற்காட்சிக்கு செல்வோம். प्रभुं प्राणनादं विभुं विश्वनादं जगन्नाथनादं सदानन्दवादं भवद्भव्यभूतेश्वरं भूतनादं शिवं शङ्करं शम्भुमितानमीले शिवं शङ्करं शम्भुमितानमीले जयगाधरा सकलपापसंहारा श्रीरामया कालभैरवा गौरी शंकर सर्वेश्वरा त्वं नमामि सर्वेश्वरा त्वं नमामि गणेश जननी श्यामलवदनी करुणा सिन्धो कमलनयनी कष्टहरायै इष्टप्रदायै कात्यायनी त्वं नमामि कात्यायनी त्वं नमामि शम्भो महादेवा शम्भो महादेवा शम्भो महादेवा வானரதா தேவகானம் பாடிக்கொண்டு கைலாயம் வரை வந்ததன் காரணம்? மகாதேவா, என் தேவகானத்தை கேட்ட பிரம்மதேவன் அதமகிழ்ந்து இந்த அதிமதுர மாங்கனியை கொடுத்தார். அதை தங்களுக்கு கொடுக்கலாம் என்று இங்கு வந்தேன். அப்படியா? நாரதா, இன்று பழத்தை வைத்து உன் நாடகத்தை தொடங்கிவிட்டால் நடப்பு நடப்பு. சுமசுரா சாமி, நாரதரின் கழகம் நன்மையை முடியும் என்றுதானே கூறுவார்கள். தேவி, நீ சொல்வதும் உண்மைதான். தந்தையே, அந்த அதிமதுர மாங்கனியை எனக்கு தந்தருள வேண்டும். தந்தையே, நான் தான் தங்களது மூத்த பிள்ளை. பழம் எனக்குத்தான். முடியாது, பழம் எனக்குத்தான். முருகா, விநாயகா, கையில் இருப்பதோ ஒரு கனி, இதை எங்கனும் இருவருக்கும் கொடுப்பது. யாரேனும் ஒருவருக்குத்தான் இக்கனி. தந்தையே, நான் தான் செல்ல பிள்ளை. பழம் எனக்குத்தான். நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பழம் எனக்குத்தான். முருகா, விநாயகா, எல்லாம் உடனே நீங்கள் இருவரும் ஒரு பழத்திற்காக இப்படி சண்டை போட்டுக் கொள்ளலாமா? என் நந்தகுமாரர்களே, இக்கனியை பெற நான் ஒரு உபாயம் சொல்கிறேன். கூறுங்கள் தந்தையே. பிருத்வி முதல் நாதம் நீரான அனைத்து உலகங்களையும் யார் முதலில் ஒரு நொடி பொழுதில் சுற்றி வருகிறீர்களோ
அவர்களுக்கு கனி. தந்தையே, என் மயில் வாகனத்தில் ஒரு நொடி பொழுதில் அனைத்து உலகங்களையும் சுற்றி வருகிறேன். நான் வருகிறேன் தந்தையே. தந்தையே, சகல பிரபஞ்சங்களும் அந்த சராச்சரங்களும் தங்கள் திருவடியில் அடக்கமென்றோ? ஆமினாயதா, இதில் என்ன சந்தேகம்? அப்படியாயின் தங்களை வலம் வந்தால் அண்டங்கள் அனைத்தும் வலம் வந்ததாக தானே அர்த்தம்? சரியாக சொன்னார். அப்படியாயின் தங்களை வலம் வந்து இக்கனியை நானே பெற்றுக்கொள்கிறேன். ஆகட்டும். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. விநாயகா, பழத்தை பெற்றுக்கொள். தந்தையே, அந்த சராசரங்களையும் கன பொழுதில் வலம் வந்து அர்ஜுனின் திருவடி கமலங்களை கண்டுகளித்து வந்திருக்கிறேன். அங்கனம் இருக்க தங்களை மட்டும் வலம் வந்த அண்ணனுக்கு கனி கொடுப்பது என்ன நியாயம்? மன்னிங்கள் அன்னையே, ஒரு கணத்தில் அனைத்து உலகங்களையும் சுற்றி வந்த நான் இங்கே அரை கணம் கூட இருக்க மாட்டேன். இந்த பொன் மகுடம் எனக்கு வேண்டாம், குண்டலம் பொன்னாடை எதுவுமே எனக்கு வேண்டாம். திரு தண்டத்தை மட்டும் கையிலேந்தி ஆண்டியாய் திருவாவினன் குடி நோக்கி புறப்படுகிறேன். நான் செல்கிறேன். கேட்க மாட்டேன். தம்பி, கோபம் வேண்டாம், நில். இந்த பழத்தை நீயே பெற்றுக்கொள். வேண்டாம் தம்பி, போகாதே, நில். தம்பி 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 தம்பி. சிவசிவா, யாமொன்றும் அறியேன் பராபரமே. நான் சென்று வருகிறேன். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. மகேஸ்வரா, எங்களுக்கு விடை தாருங்கள். சென்று வாருங்கள். நம்மை விட்டு திருவாவினன் குடிக்கு சென்று விட்டானே. அவன் இல்லாத இக்கைலாயத்தில் நான் எங்குடன் இருப்பேன்? ஐந்தனை பிரிந்து வாடும் என்று தாங்கள் அறியாததா என்ன? அறிவேன் சுவாமி, அவன் தண்டாயுதபாணியாய் பல திருவிளையாடல்களை புரிந்து அடியவர்களை ஆட்கொள்ள சென்றிருப்பதை நான் அறிவேன். இருந்தாலும் மனிதனின் பிரிவில் என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. பால் மணக்குது பழம் மணக்குது பழனி மலையிலே, மலையை சூத்து முருகன் நாமம் எங்கும் ஒலிக்குதா. பழனி மலையை சூத்து முருகன் நாமம் எங்கும் ஒலிக்குதா. பால் கவடி பன்னீர் கவடி புஷ்ப கவடியா, சக்கர கவடி சக்கர கவடி சேர கவடியா. பால் கவடி பன்னீர் கவடி புஷ்ப கவடியா, சக்கர கவடி சக்கர கவடி சேர கவடியா. சக்கர கவடி மத்த கவடி புஷ்ப கவடியா, மலையை சுத்தி கவடியா தந்தினம் நடக்குதா. சக்கர கவடி மத்த கவடி புஷ்ப கவடியா, மலையை சுத்தி கவடியா தந்தினமும் நடக்குதா. வேலனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. வேல் வேல் முருகா,
கந்தவேல் முருகனுக்கு வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல் முருகா வெற்றிவேல் முருகா. முருகா முருகா, இதென்ன கோலம்? நவரத்தின மாலைகளை அணிய வேண்டிய நீ இப்படி ஆண்டி கோலம் பூண்டு நிற்பதா? கந்தா, நீ உடனே கைலாயத்திற்கு எழுதருள். ஒரு நொடி பொழுதில் அகிலம் அனைத்தையும் வளம் வந்த சண்முகா, ஆண்டியாய் மண்ணுலகை காக்க வந்த தண்டாயுதபாணியே, நீ உடனே கைலைக்கு வர வேண்டும் கந்தா, உடனே கைலைக்கு வர வேண்டும். செல்வகுமரா, அருள் சுரக்கும் ஞான வடிவே, கடம்பா, நீ சிறுவன் அல்லவே? வேதங்கள் கூறிய ஞானப்பழம் அல்லவோ நீ? ஆம் கந்தா, நீயே முக்கணி, முக்கணி சாட்சியின் உதகனே. உனக்கு பழமெதற்கு? ஞானத்தில் பழுத்த பழமல்லவோ நீ? வேண்டாம், நானும் சக்தியும் உன் வடிவம் தானே. என்னுடைய 5 முகமும் சக்தியின் ஒரு முகமும் தானே உன்னுடைய 6 முகங்கள். எங்களை பூஜித்தவர் உன்னை பூஜித்த பலனை பெறுவர், உன்னை பூஜித்தவர் எங்களை பூஜித்த பலனை பெறுவர். இப்படி இருக்க முருகா, உனக்கு எங்களை பிரிய எப்படி மனம் வந்தது? தாயே, தந்தையே, தங்கள் கனியிலும் இனிய பேச்சினால் என் உள்ளம் குளிர்ந்தது. இனி நான் திருக்கைலைக்கு வருகிறேன். கந்தா, உன் கருணை வடிவம் இங்கே பிரணவ வடிவமாய் திகழட்டும். நீ தண்டாயுதபாணியாய் நின்று அடியவருக்கு அருள் பாலிக்கும் இவ்விடம் அமரலோகமாய் திகழட்டும். முருகா, ஒரு பழத்திற்காக இங்கே வந்து நின்றதால் இனி இவ்விடம் பழனி என்று அழைக்கப்படும். ஆகட்டும் தாயே. குமரா, வா, நாம் கைலைக்கு செல்லலாம். ஆகட்டும் தந்தையே. எவ்வளவுதான் ஞானம் பெற்றிருந்தாலும் ஆணவமும் அகந்தையும் வேர்விட்டால் அழிவு ஏற்படுவது உறுதி என்ற தத்துவத்தை உணர்த்தும் திருவேரகம் என்ற சுவாமி மலை அடுத்த படைவீடாக மலர்கிறது. கடம்பா போற்றி. இந்த பாலகனுக்கு கார்த்திகேயா போற்றி. எதற்காக பணிய வேண்டும்? படைப்பு தொழில் புரியும் நான் இச்சிறுவனுக்கு கதிர்வேலா போற்றி. நடக்காது. சிவன் வேறு நான் வேறல்ல, சிவனும் நானும் ஒன்று என்பதை இந்த உலகோர் உணர வேண்டும். அத்துடன் இந்த பிரம்மதேவரின் நாடமும் அழிய வேண்டும். பிரம்மதேவரே, சற்று நில்லும். என் வினாவிற்கு விடையளித்து விட்டு பிறகு செல்லும். இச்சிறுவனின் வாக்கில்தான் இத்துணை கம்பீரம். ஏதேனும் விபரீதம் நடந்து விடுமோ? நீ யார்? உமது தொழில் என்ன? ஈசன் அருளால் படைக்கும் தொழில் புரிகிறேன். அங்கனமாயே உமக்கு வேதம் வருமோ? நான் 18 வித்தைகளிலும் வல்லமை பெற்றிருக்கிறேன். அப்படியானால் முதல் வேதமாகிய ரிக்வேதத்தை எனக்கு எடுத்து சொல்லும். உமது வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டாமா? ஆகட்டும். நிறுத்தும். ஓம் என்ற மந்திரத்தின் பொருள் யாது? ஓம் என்றால் பிரணவம். பிரணவம் என்றால் ஓ, பிரணவத்தின் பொருள். பிரணவத்தின் பொருள். பிரணவத்தின் பொருள். பிரணவத்தின் பொருளை அறியாத நீ எங்கனம் படைப்பு தொழில் புரிய முடியும்?
பிரபு. பிரம்மனை உடனே சிறையில் அடைத்து விடு. உத்தரவு பிரபு. பிரம்மதேவரே, இன்று முதல் உமது படைப்பு தொழிலை நானே செய்கிறேன். இழுத்துச் செல். சம்போ மகாதேவா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, சர்வேஸ்வரா, நமோ நமக, நமோ நமக. திருமால் உள்ளிட்ட தேவர்களே, எம்மை நாடி கைலாயம் வந்ததன் காரணம்? எம்பெருமானே, பிரணவத்தின் பொருளறியாத பிரம்மனை கந்த பெருமான் சிறையில் அடைத்து விட்டார். அதோடு படைப்பு தொழிலையும் சாமி நடத்துகிறார். ஐயனிடம் இதற்கு ஒரு முடிவு காணவே நாங்கள் வந்துள்ளோம். தேவேந்திரா, பிழை புரிந்தவன் பிரம்மன். எமது குமாரன் கந்தன் அளித்த தண்டனை முற்றிலும் பொருத்தமானதே. பிரம்மன் தன் வேதமையால் பாலகன் என கருதி கந்தனை வணங்காது சென்றான். கந்தன் வேறு சிவன் வேறு என்று எண்ணினான். யாமே குமரன், குமரனே யாம். குமரனிடம் அன்பு காட்டுபவர் உயர்வடைவர். அவனை வணங்காதவருக்கு ஒரு பொழுதும் முக்தி கிடைக்காது. இந்த உண்மையை பிரம்மன் உணரவே சிறையில் அடைத்தானே தவிர தன்னை வணங்காததற்காக அல்ல. பரமேஸ்வரா, இதற்கு முன் பிரம்மன் செய்த எத்தனையோ தவறுகளை தாங்கள் பொறுத்துள்ளீர். இப்பிழையையும் பொறுத்து திருவுளம் கொண்டு பிரம்மனை விடுதலை செய்ய வேண்டும். கவலை வேண்டாம் கார்த்திகேயா. தந்தையே, கந்தா, பிரம்மனை சிறையில் இருந்து உடனே விடுவிப்பாயாக. தந்தையே, அனைத்தும் அறிந்தவர் நீங்கள். பிரணவத்தின் பொருளை அறியாத பிரம்மன் எங்கனம் படைப்பு தொழில் புரிய முடியும்? அவரை விடுவிப்பது இயலாத காரியம். ஆயினும் தங்கள் ஆணைக்கு அடிபணிந்து அவரை விடுவிக்கிறேன். வீரனாகு. பிரபு. பிரம்மனை உடனே சிறையில் இருந்து விடுவிப்பாயாக. உத்தரவு பிரபு. என்னை மன்னியுங்கள். பிரம்மதேவரே, உம் பிழை பொறுத்தோம். இனி நீ படைப்பு தொழிலை செய்வீராக. உத்தரவு பிரபு. கந்தா, இங்கே வா. தந்தையே, சண்முகா, பிரம்மனும் அறியாத பிரணவத்தின் பொருளை எனக்கு உணர்த்தலாம் என்றோ? தந்தையே, பிரணவத்தின் பொருளை எல்லோரும் அறிய எங்கனம் முறைப்பது? இதற்கும் இடம், பொருள், காலம் என்பதில்லையா என்ன? சண்முகா, நீ கூறியது முற்றிலும் உண்மை. மாசி திங்கள் மகனால் ஆகம சிக்ஷைக்கு உகந்த நாள் அன்று நான் உன்னிடம் சீடனாக இருந்து உபதேசம் பெறுவேன். ஆகட்டும் தந்தையே, தாங்கள் விரும்பிய நாளில் திருவேரகம் என்னும் இடத்தில் நான் தங்களுக்கு உபதேசிக்கிறேன். ஆகட்டும். உமா மகேஸ்வரா, நாங்கள் சென்று வருகிறோம். சென்று வாருங்கள். பிரணவத்தின் பொருளை உபதேசிக்க இன்று தடையேதும் இல்லை அல்லவா? தந்தையே, பிரணவத்தின் பொருளை உபதேசிப்பவன் நான். என் ஸ்தானம் குரு. தாங்கள் சிஷ்ய பாவனையில் தான் என்னிடம் உபதேசம் பெற வேண்டும். ஆகட்டும். கந்தா, தந்தைக்கு உபதேசித்ததால் நீ தகப்பன் சுவாமி என்றும் சுவாமிநாதன் என்றும் அழைக்கப்படுவாய். நீ எனக்கு உபதேசம் செய்த இடம் இனி சுவாமி மலை என்றே அழைக்கப்படும். நீ சுவாமிநாதனாய் அமர்ந்து
அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும். அகட்டும் தந்தையே. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமஹி தன்னோ சுவாமிநாத பிரச்சோதயாத். அவதார நோக்கம் சூரபத்மன் என்ற கொடிய அசுரனை சம்ஹாரம் செய்வதே. சிவபெருமானிடம் தெய்வ சக்தி தவிர வேறு யாராலும் மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரம் பெற்ற சூரனின் அட்டகாசங்கள் எல்லை கடந்தன. துயர் பொறுக்க முடியாத தேவர்கள் அரணின் பாதமே சரண் என்று திருக்கைலைக்கு வருவதை அடுத்த காட்சியில் காணலாம். உமா மகேஸ்வரா, வணங்குகின்றோம். எம்பெருமானே, சூரபத்மனின் அட்டகாசங்கள் அளவிற்கு மீறி போகின்றன. எங்கள் துயர் தீர முருகக் கடவுள் அவதரித்தும் அருள் கிடைக்கவில்லையே. சுவாமி, என் மகன் ஜெயந்தன் சிறையில் வாடுவது தாங்கள் அறியாததா என்ன? பரமேஸ்வரா, சூரனுடைய தந்தையான கார்த்திவர் என் பேரன். ஆனால் சூரனோ நான் அழைக்கும் போதெல்லாம் தாங்கள் வர வேண்டும் என எனக்கு ஆணையிடுகிறான். பிரபு, சூரியனான எண்ணெய் அதிக வெப்பம் தரக்கூடாது என்று ஆணையிடுகிறான். சுவாமி, வாயுவான என்னை அவன் நகரை சுத்தப்படுத்த வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். தேவர்களே, கவலை வேண்டாம். உங்கள் துயர் தீரும் தருணம் வந்துவிட்டது. அதர்மம் மழிந்து தர்மம் நிலைக்கும் நேரம் வந்துவிட்டது. கார்த்திகேயா, கார்த்திகேயா. தந்தையே, கந்தா, யுகயுகமாய் அனைவருக்கும் தீங்கு இழைத்த சூரபத்மன் அழிய வேண்டும். நீ சூரனை சம்ஹாரம் செய்து தேவர்களை காத்து அவர்களின் சொர்க்கத்தையும் மணிமகுடத்தையும் சிம்மாசனத்தையும் மீட்டுக் கொடுத்து அருள் புரிவாயாக. தந்தையே, தங்கள் அமரருக்கு அவர்களுடைய கொடுப்பேன். கந்தா, 11 ருத்ரர்களை 11 படைக்கலங்களாக தோன்ற செய்து உனக்கு அளிக்கிறேன். வீரவாகு, வீரகேசரி உள்ளிட்ட நவசக்தி வீரர்களும் உனக்கு துணை இருப்பர். ஆகட்டும் தந்தையே. முருகா, இதோ என் சக்தி வேலை உனக்கு வழங்குகிறேன். கண்டா, இது சாதாரண வேலன்று, பஞ்சபூதங்களையும் வெல்ல வல்லது. இதோ பெற்றுக்கொள் குமரா. கண்டா, நீ தேவர் படைக்கு சேனாதிபதியாய் புறப்படு. உனக்கு வெற்றி உண்டாகட்டும். உத்தர தாயே, தந்தையே, தங்கள் ஆசையால் சூரனை சம்ஹாரம் செய்து வெற்றியோடு திரும்புகிறேன். ஜெய் ஜெய் பகத். வாயுதேவனே, பிரபு, நீ எனக்கு சாரதியாக விளங்குவாயாக. உத்தரவு பிரபு. திருமால் உள்ளிட்ட தேவர்களே, நீவி என் படைக்கு துணையாவே. ஆகட்டும். வீரபாகு, வீரகேசரி உள்ளிட்ட நவசக்தி வீரர்களே, புறப்படுங்கள் போருக்கு. வெற்றிவே, வீரவே, வெற்றிவே, வீரவே, வெற்றிவே, வீரவே, வெற்றிவே, வீரவே, வெற்றிவே, வீரவே, வெற்றிவே, வீரவே. சிவபெருமானை வேண்டி பல்லாயிரம் ஆண்டுகள் தவம் செய்து வரம் பல பெற்ற சூரபத்மன் ஆணவம் கொண்டு அறிவிழந்து தேவலோகத்தை தீக்கிரையாக்கினான். நான்முகனை நாள்தோறும் பஞ்சாங்கம் படிக்கும்படி ஏவினான். சந்திரனை தேயவே கூடாதென்று பணித்தான். யமதர்மராஜனை அரக்கர் உயிரை பறிக்க கூடாதென்று ஆணையிட்டான். வாயு தேவனையும் வருண தேவனையும் தன் தலைநகரமான வீர மகேந்திரபுரியை தூய்மைப்படுத்தும்படி கட்டளையிட்டான். தேவர்களை சிறையில் அடைத்து பற்பல கொடுமைகளை செய்தான். சூரபத்மனின் அக்கிரமங்களில் இருந்து தேவர்களை காக்கவும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கவும் முருகப்பெருமான் திருவுளம் கொண்டார். தன் படைத்தளபதியான வீரவாகு தேவரை சமாதான தூதுவனாக சூரன் வாழும் வீரமகேந்திரபுரம் அனுப்பினார். ஆணவம் தலைக்கேறிய சூரன் அறநெறி மறந்தான். எனவே
அவனுக்கு தக்க பாடம் புகட்ட சக்திவேலின் துணையோடு சக்தி மைந்தன் களம் புகுவது அடுத்த காட்சியாக மலர்கிறது. அசுர வேந்தனுக்கு, தேவ சேனாதிபதிக்கு, அசுர வேந்தனுக்கு, தேவ சேனாதிபதிக்கு, அசுர வேந்தனுக்கு ஆரம்பமாகட்டும். ஆரம்பமாகட்டும். தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தத்தி சின்ன தத்தி சின்ன அவனை வென்றிட இதுவரை யாரும் பிறக்கவில்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. அரசே அரசே, ஏ வீரனே, என்ன செய்தி? விரைந்து சொல். அரசே, தங்கள் தம்பி சிங்கமுகன் எந்த துர்செய்தியும் கேட்க நான் தயாராயில்லை. நீ புறப்படு. அடே சிறுவா, 6 முகங்களை கொண்ட நீ 1000 முகங்களை கொண்ட என் அருமை தம்பியை கொன்று விட்டாயா? முதலில் என் 30,000 மைந்தர்களை பறிகொடுத்தேன். சூரியனையே சிறைப்படுத்திய வீர திருமகனாம் பானுகோப்பனை இழந்தேன். அருமை தம்பியர் வஜ்ரவாகுவையும் தாரகனையும் இழந்தேன். இப்போது என் மாயப்படை தலைவன் சிங்கமுகனையும் இழந்து விட்டேனே. தம்பியுடையான் படைக்கஞ்சான் என இருமாந்திருந்தேனே. என் கதி நிற்கதியாகிவிட்டதே. இனி நான் என் செய்வேன்? கூடாது கூடாது, சூரன் கலங்க மாட்டான். இப்போதே பொற்களம் சொல்கிறேன். அந்த சிவன் மகனை திரும்புகிறேன். இது உறுதி. சிறுவா, எங்க சென்று ஒழித்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அடே பாலகனே, உன் படைபலத்தை என்னிடமே காண்பிக்கிறாயா? என் வலிமையையும் வீரத்தையும் மாய சக்தியையும் உனக்கு காண்பிக்கிறேன். உன் நாடகம் அழியப் போகிறது. உன் தம்பிகளும் மசுரப்படையும் மனிதது கண்டுமா உனக்கு ஞானம் பிறக்கவில்லை. யாம் வெற்றி அடைய போவது தின்னம். வீண் பேசுவதற்கு துணிவிருந்தால் என்னுடைய பேருக்கு வா. நானும் தயார். அதையும் பார்த்து விடலாம். பாலகனே, உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். எங்கு சென்று விழுந்து கொண்டாய்? என்னிடமே உன் விளையாட்டா? உன் மாய சக்தியை என்னிடமா காட்டுகிறாய்? அதே சூரபத்மா, ஓ மரமாகி நின்று கொண்டாயா? மரமாகி நின்றால் என்ன, மலையாகி நின்றால் என்ன? என் கையில் இருக்கும் சக்தி வேலை கொண்டு உன் மார்பை பிளந்து விடுகிறேன்.
மெய்ஞானத்தை மறந்தாய். யாம் சம்ஹாரம் செய்தது உன் ஞானவத்தையும் மகந்தையுமே. இதோ இந்த சேவலுக்கும் மயிலுக்கும் நான் மெய்ஞானத்தை அளிக்கிறேன். சேவலே, நீ என் கொடியில் அமர்ந்து கூவுவாயாக. மயிலே, நீ என் வாகனமாக இருப்பாயாக. அல்லலுற்ற தேவர்களின் துயர் கலைத்த கருணாமூர்த்தியே, நமோ நமக நமோ நமக. தேவசேனாதிபதியே, சூரனை சம்ஹாரம் செய்த இந்த திருச்செந்தூர் தலத்தில் செந்தில் ஆண்டவராய் எழுந்தருளி என்றென்றும் அருள்பாலிக்க வேண்டும். உம் எண்ணம் நிறைவேறும். கடலாடும் செந்தூரில் செந்தில் வேலனாய் நின்று என்றும் பக்தர்களுக்கு யாம் அருள் புரிவோம். திருச்செந்தூர் முருகனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு. தேவேந்திரா, பிரம்மதேவா, அந்த சிவசக்தி குமாரனால் என்றோ நமக்கு பேரபாயம் நீங்கியது. பரந்தாமா, நான் என் மகள் தேவசேனாவை முருகப்பெருமானுக்கு மணமுடிக்க சித்தம் கொண்டுள்ளேன். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. கந்தனுக்கு உகந்த பரிசாக உன் மகள் தேவசேனாவை தவிர வேறு யார் இருக்க முடியும்? ஒரு பிறப்பில் தேவசேனா என்னுடைய மகள். சரவண பொய்கையில் முருகப்பெருமானையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கடும் தவம் செய்தாள். அப்படியா? அப்படியானால் உடனே நாம் அனைவரும் முருகப்பெருமானிடம் சென்று தேவசேனாவை மனம் புரிந்து கொள்ளுமாறு வேண்டுவோம். ஆனால் முருகப்பெருமான் தற்போது திருப்பரங்குன்றத்தில் அல்லவா எழுந்தருளியுள்ளார்? ஆம், திருப்பரங்குன்றத்திலே பராசர முனிவரின் புதல்வர்களுக்கு ஞானோபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்.